கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். Psalm 115:12. The Lord remembers us and will bless us. அன்பான சகோதர சகோதரிகளே, கோலும் கையுமாய் அண்ணனை பகைத்து தாய் தகப்பன் சொல் கேட்டு தன் மாமா லாபானிடம் சென்ற யாக்கோபை கர்த்தர் நினைத்தார். 2 பரிவாரங்களுடன் அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என மாற்றி திரும்பி வரச் செய்தார். ராக்கேலை கர்த்தர் நினைத்தருளினார். யோசேப்பு என்ற அருமையான மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனான். 2 வருடம் கழித்து ஏற்ற சமயத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தி எகிப்தின் பிரதம அதிகாரியாக மாற்றி ஆசீர்வதித்தார். அந்நாளை கர்த்தர் நினைத்தருளினார். சாமுவேல் என்ற கர்த்தரின் சொல் கேட்கும் மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஏற்ற சமயத்திலே கர்த்தர் எஸ்தரை மகாராணியாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். இன்று நீங்கள் மறக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறீர்களோ? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் முன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்களை மறக்காதவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு முதலில் பிறந்த எங்கள் தலைப்பிள்ளைகளுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தலைப்பிள்ளைகளுக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். நன்கு படிக்க கிருபை தாரும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளிலிருந்து முற்றிலுமான விடுதலையை தாரும். உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்களுடைய தலைப்பிள்ளைகள் வளர தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வேனுமாய் ஜெபிக்கிறேன். தலைப்பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யும். படிப்பின் காரியங்களிலே முன்னேற, அதன் பிறகு நிரந்தர பணிகளை பெற்றுக்கொள்ள, அதன் பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, உம்முடைய நாம மகிமைக்காக சாட்சியாக எந்த இடத்திலும் ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தலைப்பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் தலைப்பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய அன்பின் கரம் தலைப்பிள்ளைகளை தாங்கட்டும். உடைய நாமம் அவர்கள் மூலம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தப்படட்டும். உமக்கு முதலிடம் கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.